மைக்ரோ நொடிகள் சிறுகதை தொடர். நான் புதைந்து இருக்கும் 4 சுவர்களின் வெளிப்பிற்கு காரணம் என்ன முகப்பூச்சோ என்று யோசித்து அதன் வெற்றுடலில் ஆங்காங்கே மச்சமாய் கரும்புள்ளிகளை எண்ணியபடியே இவைகள்தான் நான் சில சமயம் வெறுப்பாய் சில சமயம் விருப்பாய் ஏற்றுக்கொள்ளும் என் உலகம். கேயாஸ் தியரியின்படி ஒழுங்கற்ற தன்மைகளில் நான் சிக்கிவிட்டேன். இதேபோல் என் மனச்சுவர்களும் சில நுட்பமான வன்முறை வர்ணங்கள் குலைத்த ஓவியங்களை சுமந்ததை நான் உணர்ந்திருந்தேன். விஞ்ஞானத்தில் ஒரு கேள்வியுண்டு. கமல் கூட தசவதாரத்தில் முதல் காட்சியில் உட்காரும் பட்டாம்பூச்சியின் சிறகுகளுக்கும் சுனாமிக்கும் முடிச்சு போடுவாரே, அப்படித்தான் சின்ன சின்ன விளைவுகளின் ஒத்துழைப்பு வானுக்கும் பூமிக்குமான சதிராட்ட புயலின் உச்சத்தை உருவாக்கும் என்பதை கண்டுகொண்டேன். பாரம் சுமக்கும் ரயில் பெட்டியாய் பல எண்ணங்கள் எனக்குள். கத்தி என்ற எழுத்தில் கூட குட்டி அறுவை சிகிச்சை செய்து பணப்பொட்டியை நிரப்பலாமா என்று யோசிக்கும் மருந்துகளின் சுவாசத்தை சுமக்கும் 4 சர்ஜன்கள் கொண்ட குடும்பத்தில் சிகரெட் பெட்டியில் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்று சித்தெரும்பின் அணிவகுப்பை போல் ஒரு வரி வருமே, அதை போலத்தான் விதிவிலக்காய் நானும் இவர்களின் கண்களுக்கு தெரியாமலேயே போனேன். என் இருப்பை நான் உணர்த்த செய்ததுதான் குற்றப்பட்டியலில் என்னை மனம் பிறண்டவள் என்று இங்கே அடைத்திருக்கிறது. ஒரு ஃபேமஸ் சர்ஜனின் மகள் கத்தியை பிடிக்க பயப்படலாமா என்றார் அப்பா. லேபிலே கரப்பானை அறுக்க சொன்னா இவளே அருந்த கொடியாட்டம் விழுந்தா நக்கலாய் உடன் பிறந்தவள். குடும்பமே சர்ஜன், நீ மட்டும் வாத்திச்சி உத்தியோகம் பார்க்கணும்னு வந்து நிற்கிற என்று உறவினர்களின் உரசல்கள். வாசலில் வந்து வழிந்தோடும் மழை நீராய் மணாலன்கள். உதாசீனங்கள் உட்காரும் இடம். 50 ரூபாய் ஆசிட்டுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்ணின் கன்னத்து சதையைப் போல தேய்ந்துதான் போகும். அப்படித்தான் ஆனது என் மனமும். அதென்னவோ அந்த கூரிய உபகரணத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயம் நெஞ்சை பிராண்டும் பூனையாகி போகிறது. விரக்தியின் உச்சத்தில் நான் அச்சிறு கூராயுதத்தில் என் மணிக்கட்டில் எக்ஸ் குறியீட்டை போடுவதற்குள் வியர்வையின் வலிசல்கள் உடலுக்குள் இருந்து உடையை தாண்டி வலிய இலக்கு தெரியாமல் இருட்டை வெறித்து கொண்டு இருந்த நேரம்தான் அந்த பூனை என் கண்களில் பட்டது. அதன் பலபலத்த கண்கள் வா வா என்று என்னை அழைத்தது. என் அறை முழுவதும் அந்த பூனையின் ரோமமும் சிகப்பு திரவமும். நான் பயத்தை வென்றுவிட்டேன். ஆம், என் அறுவை சிகிச்சைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பூனையின் உடல் கடைசியாய் ஒரு முறை துள்ளி எழுந்தபோது மரணம் அழகுதான். மரணிக்கப்படும் போதும் மரணிக்கப்பட வைக்கும் போதும். மீன் தொட்டிக்குள் சுதந்திரமாய் சுற்றி கொண்டிருந்த வயிறு பெருத்திருந்த மீனுக்கு பிரசவம் பார்த்தபோது காலை கட்டி கொண்டு சுற்றியலையும் பீட்டர் கூட தன் நன்றியை என் அறுவை சிகிச்சை அறைக்கு வந்து நிரூபித்த போது ஒரு தலை சிறந்த சர்ஜனாய் சாலையோர பரட்டை தலை பழுப்பு நிற கண்கொண்ட சிறுவனின் உடலை கூறு போட்ட போது நானும் இப்போது ஒரு சர்ஜன் என்று கத்த தோன்றியது. எனக்குள் ஒரு சர்ஜன் சதா சர்வ நேரமும் தன் அறுவை சிகிச்சைக்கான உடையோடும் உடைமைகளோடும் தயாராயிருக்க ஆரம்பித்தாள். வெள்ளைக்கோட்டுக்குள் ஒளிந்து கொண்டு கருப்பு ஓநாயைப் போல அந்த மருத்துவமனையின் வராண்டாவில் என் உபகரணங்களோடு நான் நடந்து கொண்டிருந்த சமயம் அம்மாவிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி. எங்கிருக்கிறாய் என்று. நாம் மருத்துவமனையில்தான், ஆபரேஷன் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அனுப்பிவிட்டு அக்கறையாய் போனை கத்தரித்தேன். கடமை தவறாத சர்ஜனை அது தொந்தரவு செய்யக்கூடாது இல்லையா? அதன் பின் நடந்தவைகளை எல்லாம் நீங்கள் சின்னத்திரையின் பிரேக்கிங் செய்திகளில் பார்த்து இருப்பீர்களே. மருத்துவமனையில் டாக்டர் வேடமிட்டு நோயாளிகளை தாக்கிய பெண் என்று. அப்படி நான் யாரையும் ஒழுங்கற்று தாக்கவில்லை. அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்று உடைகளற்ற அவர்களின் உறுப்புகளை பரிசோதித்து அதில் வழிந்தோடிய இரத்தத்தில் கால்வதித்து அவர்களின் கடைசி நிமிட அலறல்களை பதிவு செய்து கொண்டேன். மருத்துவ அறிக்கைகள் தயாரிக்க வேண்டுமே, அதற்காகத்தான். ஒரு சர்ஜன் என்றும் பாராமல் விலங்கிட்டு இந்த சுவற்றிற்குள் அடைத்து விட்டார்கள். எனக்குள் திறமையான ஒரு சர்ஜன் இன்னமும் ஒளிந்து கொண்டிருக்கிறாள். நாளை உணவு தர வரும் அந்த கட்டையான சிப்பந்தி அறியாமல் எடுத்து வைத்த சிறுகத்தி என் கையில் காத்திருக்கிறது. அவனில் இருந்து ஆரம்பிக்க போகிறது மீண்டும் என் அறுவை சிகிச்சை அவதாரம். நீங்கள் பார்க்க ஆவலாயிருக்கிறீர்கள் தானே? அந்த மைக்ரோ நொடிகள் சிறுகதை தொடர் மற்றொரு சிறுகதையாய் ஒளிரும் கதையாய்.